வணக்கம், என் பெயர் டாக்டர் குருத்தவன். இன்று இந்த வீடியோவில் நாம் பக்கவாதம் ஏற்பட்ட நோயாளிகளில் சாதாரணமாக காணப்படும் கை மற்றும் கால் நடுக்கம் பற்றி பேசப் போகிறோம். பக்கவாதம் ஏற்பட்ட நோயாளிகள் அடிக்கடி புகார் தெரிவிப்பார்கள். டாக்டர் சார், நான் என் கையை தூக்கினாலும் அல்லது காலால் நடக்க முயற்சித்தாலும் அது நடுங்கிக் கொண்டே இருக்கும் என்று. இது ஏன் நடக்கிறது, எந்த காரணத்தால் நடக்கிறது, அவர்களுக்கு இதற்கான காரணம் பற்றி எந்த தகவலும் இருக்காது. அந்த தகவலைத்தான் இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கை மற்றும் கால் நடுக்கத்திற்கு காரணம் மிகவும் சிறியது. மூளையில் நரம்பு வெடித்தது அல்லது குருதி உறை ஏற்பட்டது என்பதனால் மூளையின் ஒரு பகுதி வேலை செய்யாமல் போய்விட்டது. மூளை மீண்டும் கை, கால் ஆகியவற்றுடன் தொடர்பை உருவாக்க தொடங்கும் போது அந்த தொடர்புகளை உருவாக்கும் சமயத்தில் அது எல்லா தசைகளுடனும் ஒரே நேரத்தில் இணைக்க முடியாது. அது ஒவ்வொன்றாகவே அந்த தொடர்புகளை உருவாக்குகிறது. அப்படியே உங்கள் தொடர்புகள் உருவாக ஆரம்பித்தால் மீண்டும் உங்கள் கை, கால் இயக்கம் தொடங்கும். அப்போ நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், எல்லா தசைகளும் ஒரே நேரத்தில் வேலை செய்யவில்லை. சில சமயங்களில் என்ன நடக்கிறது என்றால், சிறிய தசைகளில் சக்தி விரைவில் வந்துவிடும், பெரிய தசைகளில் வராது, அல்லது பெரிய தசைகளில் வந்துவிடும். சிறிய ஆதரவு தசைகளில் அந்த சக்தி வர முடியாது. இதனால் என்ன நடக்கிறது, கை, கால்களில் முழு வலிமை இருக்காது. அதாவது, எனக்கு கை மேலே தூக்குவது, நடப்பது எவ்வளவு எளிதோ அது ஒரு பக்கவாதம் வந்த நோயாளிக்கு அவ்வளவு கடினம். ஏனென்றால் அவன் குறைந்த தசைகளோடு அந்த வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. அதனால் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டி வருகிறது. அவருக்கு அந்த இடத்தில் கனமான உணர்வு ஏற்படுகிறது. நாம் சிறிய தசைகளில் அதிகமாக முயற்சி செய்கிறோம் அல்லது அதற்கான ஆதரவான தசைகள் இல்லை என்றால் கை, கால்கள் நடுங்குவது சாதாரணமான விஷயமாகும். ஏனென்றால் முழு வலிமையும் சக்தியும் இல்லை. இப்போது கேள்வி எழுகிறது, கை, கால்கள் நடுங்கினால் அதை எப்படி சரி செய்யலாம்? ஏனென்றால் நாம் நன்றாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். முதலில் ஒருபோதும் வலிமை இல்லை, வலிமை வர ஆரம்பித்தது. கைகள், கால்கள் நகர ஆரம்பித்தன. கைகள், கால்கள் நிச்சயமாக நடுகின்றன, ஆனால் அவை நடுங்குகின்றன. இந்த முன்னேற்றம் உங்களை பூஜ்யத்திலிருந்து நடுங்கும் நிலைக்கு கொண்டு வந்தது அல்லவா? அதே முன்னேற்றம் உங்களை நடுங்கும் நிலையிலிருந்து முழுமையாக உறுதியான நிலையான கைகளுக்கு கொண்டு செல்லும். ஆனால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மூளையில் வேலை செய்ய வேண்டும். ஏனெனில் இப்போது உங்கள் உடலில் தெரிகின்ற இந்த முன்னேற்றம் தானாகவே வரவில்லை. உங்கள் மூளை அடி செய்தது. மூளை தன்னுள் அந்த மாற்றங்களை கொண்டு வந்தது, மீண்டும் இணைப்புகளை உருவாக்கியது. அதனால்தான் உங்கள் கைகள், கால்களில் இவ்வளவு வலிமை வந்துள்ளது. இந்த வலிமையை நாம் தொடர்ந்து வளர்த்துக் கொண்டே இருந்தால், மூளையில் தொடர்ந்து மேம்பாடு செய்து கொண்டே இருந்தால், நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நடுங்கிக் கொண்டிருந்த அந்த கை, கால்கள் நடுங்குவதை நிறுத்திவிடும். கைகள், கால்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும் போது பெரும்பாலும் நோயாளிகள் சொல்வார்கள், நான் இதில் ஏதாவது எண்ணெய் தடவிக்கொள்ளலாமா, ஏதாவது செய்யலாமா என்று. ஆனால் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், இதில் எண்ணெய் தடவினால் எந்த விதமான நிம்மதியும் கிடைக்கப் போவதில்லை. ஏனெனில் எண்ணெய் ஒருபோதும் தோலின் வழியாக உள்ளே செல்லாது. எண்ணெயில் இருக்கும் அந்த வெப்பம் அல்லது எண்ணெய் தடுக்கும் போது நாம் உருவாக்கும் வெப்பம் அது தசைகளுக்கு ஓய்வை தருகிறது, தளர்ச்சியாக்குகிறது. தசைகள் சற்று சீராகி விடுகின்றன. இதனால் கைகள், கால்களை இயக்குவது சுலபமாகி விடுகிறது. அதனால் மெதுவாக தடவி மசாஜ் செய்வது நல்ல விஷயம். ஆனால் இதில் நாம் பரத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்மிடம் 2 வழிகள் உள்ளன. முதல் ஒன்று மூளை. இதை பற்றி நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியுள்ளேன். மூளையில் வளர்ச்சி ஏற்பட்டால் நமக்கு ஓய்வு கிடைக்கும். ஏனெனில் தசைகளின் மீது அதிக கட்டுப்பாடு கிடைக்கும். இரண்டாவது வழி என்னவென்றால், தற்போது செயல்படும் தசைகளை பெரிதாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் நம் மூளை மற்றும் நம் தசைகளுடன் ஒரு சிறப்பு விஷயம் நடக்கிறது. நாம் இவற்றை எவ்வளவு அதிகம் பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு அதிகம் இவை வளர்ச்சி அடைகின்றன, மேலும் முன்பை விட சிறப்பாக செயல்படுகின்றன. நீங்கள் ஏதேனும் ஒரு வேலை செய்கிறீர்கள் என்றால், கணிதம் படிக்கிறீர்கள், அறிவியல் படிக்கிறீர்கள், இசை பயில்கிறீர்கள் என்றால் முதல் நாளில் நாம் சிறப்பாக இருக்க மாட்டோம். ஆனால் அதே வேலையை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் நம் மூளை வளர்ச்சி அடைகிறது. அதே மாதிரி நாம் ஏதாவது எடையை தூக்கினால் முதல் நாளில் அது கனமாக தோன்றும். ஆனால் 10வது நாளுக்குள் அது எடை எளிதாக தோன்ற ஆரம்பிக்கிறது. ஏனெனில் நம் தசைகள் வளர்ச்சி அடைகின்றன. அதேபோல் மூளை மற்றும் தசைகளில் இரண்டிலும் இந்த சக்தி இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு அதிகம் பயன்படுத்தினாலும் அவை அவ்வளவு வளர்ச்சி அடையும். அப்படியென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம் மூளையின் வளர்ச்சிக்காக வேலை செய்ய வேண்டும். அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். சயின்ஸ் இங்கேவனியில் செய்கிறோம். அதற்காக நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்த்திருப்பீர்கள். இல்லை என்றால் இந்த சேனலில் உள்ள எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நோயாளிகளை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுக்கு எப்படி முன்னேற்றம் வருகிறது என்று புரியும். இப்போது நாம் தசைகளுக்கு வருகிறோம். தசைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியான உடற்பயிற்சி தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் நாம் சரியான முறையில் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால், அல்லது தவறான உடற்பயிற்சி செய்துவிட்டோம் என்றாலும் நமக்கு எந்த நன்மையும் தெரியாது. நான் எப்போதும் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்வது என்னவென்றால், உங்களுக்கு செய்யும் போது சிரமமாக இருக்கும் விஷயத்தை அந்த வேலை எளிதாகும் வரை பலமுறை செய்யுங்கள். நோயாளிக்கு தன் கையை உயர்த்துவதில் சிரமம் இருந்தால் கை இங்கே வரைக்கும் தான் போகும். அதற்கு பிறகு நடுக்கம் ஆரம்பித்துவிடும் என்றால் நோயாளி என்ன செய்ய வேண்டும்? இந்த உடற்பயிற்சி அல்லது முழு கையை உயர்த்தும் பயிற்சி செய்ய வேண்டும். முழு கையை உயர்த்தும் பயிற்சி செய்ய வேண்டும்.
எங்கே சிரமம் இருக்கிறதோ, எங்கே தடுப்பு இருக்கிறதோ, அதற்கு பின்னால் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டியதான். ஏனென்றால் நீங்கள் அதற்காக முழுமையாக முயற்சி செய்யும் போது மூளைக்கும் கட்டாயம் ஏற்படும். நாம் அந்த தசைகளை மீண்டும் வேலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று. மீண்டும் வேலை செய்யும் நிலைக்கு கொண்டு வரும்போது மூளை மற்றும் தசைகளுக்கு நாம் எங்க முன்னேற்றம் வேண்டும் என்று சிக்னல் அனுப்ப வேண்டும். நீங்கள் இந்த இயக்கத்தை செய்தால் அந்த இயக்கத்தில் பயன்படுத்தப்படும் தசைகள் வளர்ச்சி பெறும். நாம் இந்த இயக்கத்தை செய்தால் இங்கு பயன்படுத்தப்படும் தசைகள் வளர்ச்சி பெறும். அதனால் உங்களுக்கு கைகள் கால்கள் இயக்குவதில் இங்கு சிரமம் வருகிறது என்பதை கவனிக்க வேண்டும். முதன்மையான விஷயத்தை பிடித்து அதற்காக தொடர்ந்து முயற்சி செய்தால் 2-4 மாதங்களில் உங்களுக்குள் முன்னேற்றம் காண ஆரம்பிக்கலாம். இதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் இல்லை. இதை நாம் எல்லாம் தெரிந்திருந்தோம். ஆனால் நாமும் அதை ஏற்கவில்லை. அதனால் இன்று முதல் இதை ஏற்கத் தொடங்குங்கள். நான் சொல்வதையும் எப்படி விளக்குகிறேனோ அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்குள் விரைவாக முன்னேற்றத்தை கொண்டு வாருங்கள். போகும் முன் ஒரு விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பக்கவாதம் வந்த நோயாளிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க முடியும். ஆனால் நாமே நம்மை மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய மூளையில், நம்முடைய தசைகளில். அதனால் நோயாளியை சந்தித்து புரிந்து கொள்ளுங்கள்.